வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான ஒரு முக்கியமான அறிவிப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா வெளிவந்திருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மலிவான விலையில் நம்ம தமிழக அரசுலேருந்து பொருட்களை வழங்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. அதே போல் வருடம் வரக்கூடிய பொங்கல் பண்டிகைக்கும் மக்கள் சிறப்பாக கொண்டாடணுங்கிற வகையில் பரிசு பொருட்களையும் பல நலத்திட்டங்களையும் செயல்படுத்திட்டு வருவாங்க. அதே போல் வரக்கூடிய 2025ஆம் ஆண்டும் மக்கள் சிறப்பாக கொண்டாடணுங்கிற வகையில் பல பரிசு பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறதாகவும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 2 விதமான முக்கியமான ஒரு தகவலை நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இல்லை நம்ம நேரடியாக ரேஷன் கடையில் இந்த 1000 ரூபா பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்க போகிறோம் அப்படின்னா ஸோ டோக்கன் சம்மந்தமாகவும் ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஸோ 2000 ரூபா வரையும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதில் யார் யாருக்கு கொடுக்க போகிறாங்க, இல்லை என்னென்ன சொல்லியிருக்காங்கிறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வருடந்தோறும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நம்ம தமிழக அரசுலேருந்து பொங்கல் சிறப்பு தொகுப்பையும் பொங்கல் பரிசு தொகையும் வந்து பார்த்திங்கன்னா வழங்குவது வழக்கமான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இதில் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் வரக்கூடிய வருடம் பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியாகி உள்ளன. ஸோ பொங்கல் திருநாளை சிறப்பாக மக்கள் கொண்டாடிட ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக நியாய விலை கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு வழங்கப்படும் என்று தமிழக அரசு வட்டாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து வங்கி கணக்கில் இல்லாமல் நேரடியாக வழங்கும் பட்சத்தில் பொங்கல் பரிசுக்கான டோக்கன், அதாவது இந்த வாரம் 20ஆம் தேதியும் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. 20ஆம் தேதியிலும் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதாவது இன்றைக்கி தேதி 21, நேற்றுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் டோக்கன் விநியோகம் கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. எப்போ வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் விநியோகம் செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய 2025லையும் ஸோ மஞ்சப்பையில் பொங்கல் பரிசு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ கடந்த வருடம் 2022ஆம் வருடம் வந்து மொத்தம் 21 பொருட்கள் அடங்கிய பரிசு பொருட்கள் வந்து வழங்கப்பட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2023 வந்து பார்த்திங்கன்னா பல பரிசு பொருட்களில் மாற்றமும் செய்யப்பட்டிருந்துச்சு. அதில் என்னென்ன கொடுத்தாங்கன்னா ஸோ பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வந்து கடந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு. அடுத்த வருடம் ஊரக உள்ளாட்சி தேர்தல், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வரும் நிலையில் அதற்கு முன்பாகவே வந்து பார்த்திங்கன்னா இது தொடர்பாக முக்கிய அறிவிப்பு வெளியாகலாம் என்று தகவலும் வெளியாகி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இதுக்காக மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 238 கோடி ரூபா வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஒரே ரேஷன் கார்டுக்கு 1 என்ற விகிதத்தில் டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படும். ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டோக்கன்லேயே நேரமும் தேதியும் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். அந்த நாளில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா போய் பரிசு பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் இதிலேயே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது யார் யாருக்கெல்லாம் 2000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதில் சிலருக்கு மட்டும் அந்த மாதம் ரூபாய் 2000 ரூபாய்க்கு கிடைக்கும். மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையினை இந்த மாதம் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாகவே, அதாவது வந்து பார்த்திங்கன்னா மாத தொடக்கம் 10ஆம் தேதிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் அவங்களுக்கு மட்டுமே அரசு சார்பாக 2000 ரூபாய் வரையும் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ எல்லோரும் பொறுத்திருந்து பார்க்கலாம். டோக்கன் கொடுத்து நம்ம ரேஷன் ஷாப்பில் நேரடியாக அவங்க சொல்கிறாங்களா, இல்லைனா அவங்க அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டுக்கே போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி இருந்து தான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரங்கள்லேருந்து நமக்கு கிடைச்ச தகவல் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இதை தான் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ எல்லோரும் பொறுமையாக இருந்து பார்க்கலாம். இந்த சூப்பரான தகவலை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ போட வந்திருக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இந்த தகவலை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவலோடையும் அடுத்த அப்டேட்டோடையும் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.